டைட்டனில் வரக்கூடிய இந்த சீனை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதில் நம்ம ரோஸ் வந்து சூசைட் பண்ண போவாங்க. அப்போ நம்ம ஜாக் வந்து சூப்பராக போய் பேசியை கரெக்ட் பண்ணி காப்பாற்றுவார். அதை நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் உள்ளே போய் எட்டி பார்த்தோம் அப்படின்னு அது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயமே இருக்கும். அது என்னன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜாக் யூஸ் பண்ண அந்த 5 மெத்தடை என்ன அப்படின்னா, நம்பர் 1 அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுறது. நம்பர் 2 அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்களோட கோவத்தை தூண்டுற மாதிரி முன்னுக்கு பின்னா பேசுறது. நம்பர் 3 அவங்களுக்கு உதவி செய்யத்தான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது. நம்பர் 4 சாவை பற்றிய பயத்தை கிரியேட் பண்ணுறது அவங்களுக்குள்ள. நம்பர் 5 அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் ப்ளீஸ் பண்ணுற மாதிரியும் பேசுறது. இந்த 5 விஷயத்தை தான் ஜாக் இந்த இதில் யூஸ் பண்ணியிருப்பாரு. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். Don't do it. Stay where you are. I mean it. I'll let go. ரோஸ் வந்து இதில் குதிக்க போகிறாங்க. குதிக்க போகிறத நம்ம ஜாக் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்கிறாரு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவான வேர்ட். இந்த மாதிரி அத்தாரிட்டேட்டிவாக பேசினா தான் அவங்களோட அட்டென்ஷனை ஈஸியாக எடுத்து அவங்களுக்குள்ள சடன் டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணலான்னு அவர் இதை பண்ணியிருப்பாரு. ஸோ நம்பர் 1 எப்படின்னா, அவங்களோட அட்டென்ஷனை நம்மகிட்ட எடுக்கணும். அதுதான் ஜாக் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு ஜெயிக்கவும் செஞ்சிருப்பாரு. இப்போ ரோஸ் வந்து யாரா நம்மளை ஸ்டாப் பண்ணது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. இப்போ ஜாக் வந்து அவரோட 2வது விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அதாவது அவங்களோட கோபத்தையும் ஈகவும் டச் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ரோஸ் கிட்ட போய் சொல்லுவாரு, நீங்க குதிக்கெல்லாம் போறதில்ல, நீங்க சும்மா பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இதை கேட்ட உடனே ரோஸ்க்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க திருப்பி ஆர்கியூ பண்ற மாதிரியே பேச ஆரம்பிப்பாங்க. I mean it. I'll let go. No, you won't. Don't presume to tell me what I will and will not do. You don't know me. Well, we would have done it already. You're distracting me. Go away. இப்ப ஜாக் யூஸ் பண்ண அந்த 2 மெத்தடுமே கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா ரோஸ் வந்து கிட்டத்தட்ட ஜாக்னு சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்ல இருப்பாங்க. அவங்க ஸ்டில் அந்த டைட்டானிக் கப்பலோட எட்ஜில் தான் இருப்பாங்க. பட் ஜாக் வந்து நான் அவரோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்துட்டே இருப்பாரு. அப்போ 3வது அவர் யூஸ் பண்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே சூசைட் பண்ண போறவங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, நமக்கு இன்னும் யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் அவங்க அந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் ஜாக் அப்படியே அசஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன், நீங்க குதிச்சிங்கன்னா உங்க கூட நானும் குதிச்சு உங்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றாரு. I can't. I'm involved now. You let go and I'm gonna have to jump in there after you. இதெல்லாம் பார்த்தோன்னே ரோஸ் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜாக் வந்து அப்படியே ரோஸ் ரெடி பார்ப்பாரு. பார்த்தோன்னே அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப குஷியாயிருவாரு. அந்த பல்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவரோட சொந்த கதை, சோக கதை, அவரோட சின்ன வயசு கதை எல்லாம் பேசி குதிச்சே தீரணும் அப்படின்னு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அவங்களோட மனசை இவருடைய வார்த்தை என்னும் பனித்துளியால கூல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த 3 பாயிண்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரோஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட தாட் ப்ராசஸை நம்ம ஜாக் நோக்கியே வச்சிருப்பாங்க. ஜாக் என்ன சொல்ல போறான், அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், ஏன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட அவங்களோட சூசைடல் தாட்ல இருந்து ஒரு 50% அவங்க வெளியும் வந்திருப்பாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஜாக் சூப்பரா ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாரு. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சூசைட் பண்ண போறவங்க அவங்க என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம கண்மூடித்தனமா அந்த முடிவை எடுத்திருப்பாங்க ஒரு கட்டத்துல. கரெக்டா? அப்போ அவங்க சூசைட் பண்ண போறாங்களே, அந்த மெத்தட் வந்து எவ்வளவு கொடூரமானது, அவங்க சாகும்போது எவ்வளவு பெயின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அந்த டைம்ல உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க, ஓ கண்டிப்பா அதை பண்ணணுமா, இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க மறந்துருப்பாங்க. அதை ஜாக் வந்து இப்ப ரிமைண்ட் பண்ணுவார். ஸோ 4th பாயிண்ட்ல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க இப்ப குதிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி ரொம்ப கூலானது, அது உங்க உடம்புல வந்து படும்போது 1000 கத்தி வச்சு உங்க உடம்புல சொருகின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துவாரு. To tell you the truth, I'm a lot more concerned about that water being so cold. How cold? Freezing. Maybe a couple degrees over. And I'm telling you, water that cold, like right down there, it hits you like 1,000 knives stabbing you all over your body. You can't breathe, can't think. இந்த 4 பாயிண்ட் கேட்ட உடனே நம்ம ரோஸ் வந்து ஜாக் என்ன சொல்றாரோ அதை கேட்கவே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல வந்து அட்டாக் பண்ணி அவங்களோட தாட் ப்ராசஸை அப்படியே மாத்திருப்பாரு. இப்போ அவங்க கம்ப்ளீட்டா சூசைடல் தாட்ல இருந்தே வெளியே வந்திருப்பாங்க. இதை தெரிஞ்ச நம்ம ஜாக் 5வது ஒரு பாயிண்டை யூஸ் பண்ணுவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் கேர்ள், அந்த எட்ஜில் இருந்து அப்படியே கையை கொடுத்து இங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் பொழைச்சிருவீங்க, நானும் பொழைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காலில் விழுற மாதிரி, அதாவது ப்ளீஸ் பண்ற மாதிரியே பேசிடுவாரு. இந்த ப்ளீஸ் பண்ற விஷயத்த அவர் ஃபர்ஸ்ட் பேசியிருக்க மாட்டாரு, இந்த மாதிரி லாஸ்ட்ல தான் பேசியிருப்பாரு. இந்த 5வது பாயிண்ட்டை சொன்ன உடனே நம்ம ரோஸ்மே அப்படியே இறங்கி வந்து கையை கொடுத்து வந்துருவாங்க. ஸோ இதோட வந்து நம்ம ஜாக்கும் ஜெயிச்சிருவாரு, அவருக்கும் ஒரு ஹீரோயின் கிடைச்சிடும்.